ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. ராணுவ வீரர்களுக்கு பதில் வேறொருவர் வாக்களிக்கலாம், வெளியான அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ராணுவம் போன்ற பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவோர் தங்களுக்கு பதில் வேறொருவரை வாக்குச்சாவடிக்கு அனுப்பி பதில் வாக்கு முறையில் வாக்களிக்கும் சலுகை தேர்தலில் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வரும் 19ஆம் தேதி மக்களவை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் 100% இலக்கை எட்டுவதற்கு தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துவதுடன் பல்வேறு வகையான சலுகைகளையும் வழங்கி வருகிறது. 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் இடத்தில் இருந்தே தபால் மூலம் வாக்குப்பதிவு செய்யும் நடைமுறை கொண்டு வரப்பட்டது. அதேபோல் தற்போது ராணுவம், எல்லை பாதுகாப்பு போன்ற பணிகளில் ஈடுபடுவோர் தங்கள் சார்பாக தேர்தலில் வேறு ஒருவர் நபரை அனுப்பி வாக்களிக்கும் பதிலி வாக்கு முறை இந்த மக்களவை தேர்தலிலும் பின்பற்றப்படுகிறது. இதுகுறித்து தேர்தல் அலுவலர்கள் கூறுகையில், பதிலி வாக்கு அளிக்க விரும்பும் ராணுவ வீரர்கள் மற்றொரு நபரை தனது சார்பில் வாக்குச்சாவடிக்கு அனுப்பி வாக்களிக்கும் சலுகை தேர்தலில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வாக்காளர்களை வகைப்படுத்தப்பட்ட சேவை வாக்காளர்கள், அதாவது கிளாசிஃபைடு சர்வீஸ் ஓட்டர்ஸ் என அழைக்கிறோம். இவர்கள் மட்டுமே பதிலி வாக்காளரை நியமித்து இவர்கள் சார்பில் வேறொரு நபரை வாக்களிக்க அனுமதிக்க முடியும். இதற்கான வாக்காளர் பட்டியல் தனியே இருக்கும். பதிலி நபர் வாக்களிக்க வரும்போது அவரது நடுவிரலில் அழியாத மை வைக்கப்படும். காரணம், பதிலி நபர் தனக்கான வாக்கை பதிவு செய்த போது ஆள்காட்டி விரலில் மை இடப்பட்டிருப்பதால் மாற்று விரலில் இடப்படுகிறது. 17A பதிவேட்டில் பதிலி வாக்காளரை பதிவு செய்யும் போது வரிசை எண்ணை பதிந்து மற்ற வாக்காளர் பட்டியலின் தொடர் எண்ணில் இருந்து இதனை வேறுபடுத்தி காட்ட BV என அடைப்புக்குறியில் எழுத வேண்டும் என்று தெரிவித்தனர். இந்நிலையில் ராணுவம் போன்ற பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவோர் தங்களுக்கு பதில் வேறொருவரை வாக்குச்சாவடிக்கு அனுப்பி பதிலி வாக்கு முறையில் வாக்களிக்கும் சலுகை தேர்தலில் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.